Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 8 சவரன் நகையை திருடுவதற்காக 3 பேர் கொலை செய்யப்பட்டதற்கு தமிழக அரசே முழு காரணம் என இறந்தவர்களில் ஒருவரின் மனைவி ஆவேசத்துடன் திமுக அமைச்சரிடம் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சேமலை கவுண்டன் பாளையத்தில் 3 பேரை மர்ம நபர்கள் கொடூரமாக தாக்கி கொலை செய்துவிட்டு 8 சவரன் நகையை திருடிச் சென்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அமைச்சர் சுவாமிநாதன் நேரில் சென்று பார்த்தபோது இறந்தவரில் ஒருவரான செந்தில்குமாரின் மனைவி கவிதா ஆவேசத்துடன் இந்த கொலை சம்பவத்திற்கு தமிழக அரசே முழு காரணம் என்று நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் குறைகளை தெளிவாக கூறினார். மேலும் விவசாயிகளுக்கான அரசு என விளம்பரப்படுத்திக் கொள்ளும் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை அருகில் இருந்தும் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பிய போது திமுக அமைச்சர் சுவாமிநாதன் செய்வதறியாது விழித்தது திராவிட அரசின் கையாலாகாத தனத்தை வெட்ட வெளிச்சமாக்கியது. போலீஸ் நம்மளை விடாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார். ஆனா இதுக்கு முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு. சும்மா விவசாயின்னு வேணா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர இப்ப எங்க குடும்பம் கிடையாது. இதோ இந்த பக்கத்து பள்ளியில வீடு இருக்கு, அங்க வீடு இருக்கு. என்னங்க சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தெருநாய் கடித்து 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பெரியார் நகர், ஆவரங்காடு மற்றும் காந்திபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டமாக சுற்றித் திரியும் தெருநாய்கள் பொதுமக்களை கடித்து காயப்படுத்தி வருகிறது. 8 வயது சிறுவன், 22 வயது பெண் என இதுவரை 30க்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் கடித்ததில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் தெருநாயை கட்டுப்படுத்த வேண்டும் என ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். குழந்தைகள் 6வதுல படிக்கிற குழந்தைங்க, பெண் குழந்தைகள், இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். நாயெல்லாம் அப்புறப்படுத்தணும். இன்னொரு பார்த்தீங்கன்னா தெருநாய் மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டு நாய்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இரவா அவுத்து விட்டுறாங்க. நம்ம சென்னை போன்ற மாநகரங்களில் பெருநகரங்களில் டோக்கன் கொடுத்து சிஸ்டம் வச்சிருக்காங்க. இந்த வீட்டு நாய்க்கு என்ன அந்த டோக்கன் ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தணும். எந்த நாய் கிடைச்சுன்னா அப்போ தெரியும். ஏன்னா முதல்ல நகராட்சி, பேரூராட்சி, பள்ளிப்பாளையம் நகராட்சி, பேரூராட்சி இருக்கும்போது டோக்கன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்பெல்லாம் அது கொண்டு வரதில்லை. அதை நடைமுறைப்படுத்தணும். இப்போ 30 பேர்பட்ட மாதிரி கடிக்கப்பட்டிருக்காங்க, குழந்தை கடிக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்குலாம் நகராட்சி நிர்வாகம் அதுக்கு என்ன பண்ணா கொஞ்சம் இழப்பீடு வழங்கணும். ஏன்னா அது குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.